பிரஸ் நான் தான் உங்கள் மெக்கானிக். இது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா குவாலிசி. ஆல்ரெடி நம்ம தஞ்சாவூர்லேருந்து இந்த வண்டி வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் வண்டி வந்து ஸ்கார்பியோ வேலை செஞ்சு கொடுத்துருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ தஞ்சாவூர்லேருந்து இந்த குவாலிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வீடியோஸ்ல நான் காட்டுறேன் ஒன் பை ஒன்னா வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிங்க. ஏன்னா ஆல்ரெடி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வண்டி வந்தது. இந்த வண்டியோட பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து நான் 25,000 கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் வேலை, மெக்கானிக்கல் வேலை ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்சிங்கு, இன்ஜினில் இருக்கிற ஒர்க்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கிற பாடி வந்து பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே கலரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரும் இதே கலர் அடிக்க சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டலாக இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக நான் உங்களுக்கு வீடியோஸ் ஒன் பை ஒன்னா இது வேலை நடக்கிறது எல்லாமே நான் கொடுத்துட்டு ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த சைடு பிளாஸ்டிக் எல்லாமே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் நம்ம புதுசு போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நீட்டாக வந்து டைப் 2 மாதிரி நம்ம வந்து ஆல்டர் பண்ணி லைட் வந்து நம்ம வச்சு கொடுக்கணும் கஸ்டமருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் வேலை, நெக்ஸ்ட் பெயிண்டிங் ஒர்க்கு, டிங்கரிங் ஒர்க்கு, இந்த ரன்னிங் போர்டு எல்லாமே புட்ரஸ் எல்லாமே மாற்றணும். ஆல்ரெடி மேலே டாப் கேரியர் கிட்ட எல்லாம் பொடிச்சல் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஃபேட் ஆகி கிடக்குது. நெக்ஸ்ட் வந்து டோட்டலாக இன்டீரியர் நம்ம டோட்டலாக ஓப்பன் பண்ணி அதோட கரெக்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோர் பேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி டோட்டலாக புது வண்டி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வரணும். இதோட வீடியோஸ் அவுட்புட் எல்லாம் நான் ஃபைனலில் கொடுக்குறேன். ஒன் பை ஒன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸை பாருங்க. உங்க வண்டி இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல என்னால் பண்ணி தர முடியும். நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா இதே மாதிரி எல்லாருக்கும் என்னால் லோ பட்ஜெட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தர முடியும். ஏன்னா ரெக்கமெண்ட்ல வண்டி வந்ததுனால நான் ரிஸ்க் எடுத்து நான் கொஞ்சம் பண்ணி தரணும். இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவுட்புட் நான் ஃபைனல் வீடியோஸ்ல போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் வேலை, மெக்கானிக் வேலை ஒன் பை ஒன்னா நான் வீடியோஸ் இதில் நான் வேலை செய்யறது எல்லாமே போட்டு உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் அந்த வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒர்க் வந்து பார்த்தோன்னா வேலை செய்ய நம்ம வண்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஃபேட் ஆகி கிடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெயிண்ட் வந்து ரொம்ப கிராக் ஆகி கிடைக்குது பாடியில். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மெக்கானிக்கல் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் லீக்கேஜ், ஃபுல் ஷேக்கு. அதனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேரிங் பாக்ஸ் எல்லாம் நீட்டாக சேஞ்ச் பண்ணி நீட்டாக எல்லாமே புதுசு போட்டு நீட்டாக பண்ணி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃப்ரண்டேஜ் மாற்றின ஸ்பேர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோஸில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வண்டிக்குமே நாங்கள் லோ பட்ஜெட்டில் பண்ணி தரோம். இந்த மாதிரி ரெகுலராக நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். என்னுடைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒன் பை ஒன்னாக உங்கள் வண்டியும் லோ பட்ஜெட்டில் பண்ணி தரதா இருந்தால் என் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸு, ஆன் பிரேக் கேபிள், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் புஷ்கிட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சேக் கேப்சரு, ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட், அப்ராம் பால் ஜாயிண்ட்டு, அப்புறம் வால்டோர் பேக்கிங், வால்டோர் கேப்பு, அப்புறம் ஸ்டேரிங் பாக்ஸுக்கு வர அந்த ஸ்டார் யூனிட்டு, ரியரில் வர ஸ்டாரு பேரிங்கு, அப்புறம் ஃப்ரண்ட் வீல் பேரிங்கு, அப்புறம் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா சேக்கப்ஸு, அப்புறம் ஃப்ரண்ட்டு இன்ஜின் பெட்டு, பிரேக் பேட் எல்லாமே நீட்டாக வந்து இதில் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதோட பட்ஜெட் வைஸ் வந்து நாங்கள் டோட்டல் பில் வந்து பார்த்தீங்கன்னா 1,68,000 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நான் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி செஞ்சதுக்கே எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு. நான் வந்து கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா பக்கம் கம்மி பண்ணி வண்டி டெலிவரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேத்தில் கொடுத்து அந்த புஷ்ஷெல்லாம் லேத்தில் கொடுத்து நம்ம நீட்டாக வந்து புதுசு இறக்கியிருக்கோம். இறக்கி அந்த அப்ராம் பால், வைராம் பால் எல்லாமே மாற்றி நீட்டாக வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்சிங் எல்லாம் ஒர்க்கிங் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா இதில் ஆல்ரெடி வந்து பெயிண்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி ஜெரி ரெட் அடிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த ரெட்டு வந்து பார்த்தோன்னா சாதா ரெட்டு தான். இதில் நம்ம வந்து மெட்டாலிக் அடிக்க போகிறோம். அந்த மெட்டாலிக்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்டில் வந்து பார்க்கும்போது லைட் அடித்தாலுமே நல்லா மினிமம்னு தெரியும் அந்த பெயிண்ட்டு. அந்த பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம். மினிமம் நான் எல்லா வண்டிக்கும் சொல்லுகிறேன், நான் 25,000 பண்ணி கொடுத்துன்னுக்கிறேன்னு. இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு வந்து டபுள் கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. கீழே வந்து சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதை நான் கஸ்டமருக்கு நான் சொல்லியிருந்தேன், முன்னாடி எல்லாம் நீட்டாக ஒரே மாதிரி சில்வர் பார்டர் கொடுத்துடலான்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமரும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னாங்க. இப்போ டோட்டலாக இதோட பெயிண்டிங்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28,000 நாங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். டிங்கரிங் ஒர்க் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 ரூபா 17 ரூபா வரையும் எங்களுக்கு ஒர்க்கிங் வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரண்டேஜ் எல்லாமே கழட்டி நீட்டாக பண்ணி தரப்போகிறேன். மேலே ஃப்ரண்ட்டு கிளாஸ் வந்து ரைட் சைடு போஸ்ட் பார்த்தோன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். ஆனால் அந்த நம்ம கிளாஸ் கழட்டினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அது ஹோல்ஸ் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நான் இதில் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓவராலாக வந்து கஸ்டமருக்கு கொடுத்த அளவுக்கு நாங்கள் நீட்டாக வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் கொடுத்துட்டு வண்டி ஃபுல் பாடி பெயிண்டிங், அப்புறம் ரெண்டாவது வந்து டிங்கரிங் ஒர்க் எல்லாமே சொல்லிடுறேங்க. நம்ம வேலை செஞ்சுட்டு ஒரு ஓவராலாக ஒரு மெக்கானிக்கல் வேலை நம்ம வந்து போன வரை பொருள் மாற்றிட்டு நம்ம ஃபைனல் பண்ணிட்டு கஸ்டமர் கூப்பிட்டு நம்ம வர சொல்லும்போது கஸ்டமர் வந்து சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன் இது மாற்றலை அது மாற்றலைன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. ஏன்னா இந்த வண்டிக்கு பிரச்சனை இல்லை, வேறு வண்டிக்கு நாங்கள் பண்ணும்போது அந்த கொஷின் மார்க் வந்தது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பண்ணுறது வந்து லோ பட்ஜெட். நீங்கள் வந்து எந்த வேலை சொல்கிறீங்களோ நாங்கள் அந்த வேலை நீட்டாக செஞ்சு கொடுத்துட்றோம். இன்கேஸ் இன்ஜின் நாங்கள் வண்டி வேலை எடுக்கும்போது ஏதோ ஒரு பெரிய வேலை இருந்தால் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அதை நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துருவோம்.
சின்ன சின்ன ப்ராப்ளம், சின்ன சின்ன போல்நெட்டு அது இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட லாஸ்ட் டைம் வேறு வண்டி ப்ராப்ளத்துக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால் உங்கள் வண்டியில் எந்தெந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் தான் ரெகுலராக வந்து ஓட்டிகிட்ருக்கீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வண்டி விடும்போது கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்தந்த வேலையை நாங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிங்கரிங்க்கான அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து மெட்கார்டெல்லாம் கழட்டி பார்த்ததுல உள்ளுக்குள்ளே எல்லாமே கிராக் இருந்தது. அதெல்லாம் நீட்டாக நம்ம வந்து வெல்டிங் பண்ணி, அந்த உள்ள அந்த இன்னர் ஃப்ரேமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கிராக் இருந்தது. நீட்டாக எல்லாமே வெல்டிங் பண்ணி நீட்டாக டிங்கர் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். 2வது வந்து பார்த்தோன்னா, டிக்கியில் வந்து டிக்கி நம்ம க்ளோஸ் பண்ணும்போது டிக்கி வந்து வைப்ரேஷன் ஆகும். அந்த டிக்கி நம்ம அழுத்தி லாக் பண்ணும்போது உள்ளே வெளியே போயிட்டு வரும் அந்த தகரம். அதுக்கெல்லாம் உள்ளே வந்து நீட்டாக ஃப்ரேம் கொடுத்து நீட்டாக வந்து ஆல்டர் பண்ணி வெல்டிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, பேக்கில் டைலிட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் லேட்டஸ்ட் டைப். இதுக்கு அடுத்த மாடல் நம்ம போட போகிறோம். அதெல்லாம் நீட்டாக வந்து போட்டு தர போகிறோம். 2வது வந்து இந்த வண்டியில் வந்து ரியர் ஏசி இருக்குது. ரியர் ஏசியெல்லாம் ஒர்க் ஆகல. ஏசியில் வந்து பார்த்தோன்னா, ஏசி ஓஸ் எல்லாம் போயிடுது. நம்ம நீட்டாக வந்து ஏசி ஓஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஏசி கேஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணியிருக்கோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புட்ரஸ் அந்த படி இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட் ஸ்டெப்பு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பழசு இத்து போய் கிடக்குது. அதெல்லாம் நம்ம நீட்டாக புதுசு வாங்கி நீட்டாக மாட்டி கொடுக்க போகிறோம். 2வது வந்து பார்த்தோன்னா, டோர் பேட் எல்லாமே பழைய டோர் பேட் எல்லாமே பெண்ட் ஆகி கிடக்குது. இந்த டோர் பேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். 2வது வந்து பார்த்தோன்னா, மீட்டரில் வந்து பார்த்தோன்னா, லைட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் லைட் வந்து டல்னஸ்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அது எல்இடி போட்டு கொடுக்க போகிறோம். 2வது மீட்டரில் வந்து முள்ளு வந்து வைப்ரேஷன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் நம்மளால் சரி பண்ண முடியல. ஏன்னா இங்கே வந்து அதுக்கான திங்ஸு கிடைக்கல. மீட்டர் தான் மாற்றணும். மீட்டரும் ட்ரை பண்ணி பார்த்தோம், மீட்டரும் கிடைக்கல. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் நான் காட்டியிருந்த அந்த மேலே அந்த ஹோல்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி கிடக்குது. அது நம்ம முழுசாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்டிங்ஸை பிரிச்சுட்டு கழட்டி பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு. இப்போ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, டிங்கரிங் வேலைலாம் முடிஞ்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்கான ப்ராசஸ்க்கு வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ அந்த மேலே அந்த ஓட்டை இருந்ததெல்லாம் நீட்டாக வந்து தகரம் போட்டு கட் பண்ணி நீட்டாக செஞ்சு போட்டு தான் நாங்கள் பற்ற வச்சுருக்கோம். மேக்ஸிமம் வந்து ஓட்டை இருக்கிறது நாங்கள் பேஸ்ட்டு போட்டு மறைக்க மாட்டோம். 80% வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நீட்டாக வந்து தகரம் போட்டு நீட்டாக பற்ற வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, டிக்கில் வந்து அந்த லாக் பண்ணும்போது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அந்த வைப்ரேஷன் ஆகுது. அதாவது டிக்கே லாக் பண்ணால் பெண்ட் ஆயிருதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீட்டாக உள்ள பைப் வச்சு ராடு வச்சு காட்டியிருப்பேன். ஆல்ரெடி இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், ஸ்கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம சாத்தும் போது டிக்கி வந்து வைப்ரேஷன் ஆகக்கூடாது, பெண்ட் ஆகக்கூடாது. அதனால நீட்டாக வந்து ராடெல்லாம் வச்சு உள்ளே ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது நாங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு வண்டி கொடுக்கும்போது நாங்களே வந்து நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது. இப்போ ஏன்னா நாங்கள் வண்டி டெலிவரி கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா, கஸ்டமர் ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஆடுது இது பார்க்கலான்னு கேள்வி கேட்பாங்க. அதனால் நாங்களாக வந்து ஒன்று ஒன்றும் பார்த்து நீட்டாக வேலை செஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, எந்தெந்த இடத்துல டென்ட் இருந்தோ எல்லாமே தட்டிட்டு நீட்டாக பேஸ்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எது எது பொரிச்சில் இருந்ததோ அதெல்லாம் நீட்டாக வந்து தகரம் போட்டு நீட்டாக பற்ற வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ ஓவராலாக இதில் வந்து டிங்கர் வேலைலாம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்கான ப்ராசஸ் போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட டபுள் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதை பார்த்தோன்னா மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலரு. இந்த சைடு கார்னர் பீஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருந்தது. அந்த பிளாக் கலர் பீஸ் ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அது எல்லாமே நம்ம நீட்டாக வந்து புதுசு போட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். 2வது வந்து பார்த்தோன்னா, ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட போகிறோம். 2வது கார்னர் லைட் எல்லாமே புதுசு போடும். ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே புதுசு சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். 2வது வந்து அந்த கிரில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஃபாக் லைட் வந்து எக்ஸ்ட்ரா மாட்ட சொல்லியிருக்காங்க. ஹார்னை வந்து ஹெவியான ஹார்னை மாட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ பெயிண்டிங்கான ப்ராசஸ் வந்து இப்போது நெக்ஸ்ட் எடுக்கிறதுனால உள்ளே நீட்டாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு, அண்டர்ச்சஸில் நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு, பாடியில் நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு, வண்டியை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங்கான ப்ராசஸ் எடுப்போம். நீட்டாக டல் பண்ணி பிரேம்லாம் அடித்து க்ளீன் பண்ணி போகிறோம். இப்போ வந்து உள்ளே வந்து முதல்ல முடிச்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாமே நீட்டாக டல் பண்ணி நீட்டாக வந்து மாசிங் பண்ணிகிட்ருக்கோம். மாசிங் பண்ணி அடிச்சிட்ருக்கோம். 2வது வந்து மேலே இருக்கிற அப்பல்சல் ரூப் இருக்குது பார்த்தியா, அதை கழட்ட முடியாது. கழட்டினா வேஸ்ட் ஆயிரும். எல்லாமே செஞ்சுருக்காங்க மேலே. 2வது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மெட்டாலிக். இதில் வந்து பார்த்தா ரெட் கலர் வந்து அந்த ஷைனிங் தெரியும் பாருங்கள். 2வது வந்து மின்னும். நைட்டில் லைட் அடித்தா கூட பார்த்தோன்னா ரெஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியும். இது வந்து ஃபுல் பாடி கூட பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவுட்டரில் வந்து பாடி நம்ம வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கீழே வந்து சில்வர் கோட்டிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக வந்து நம்ம அடுத்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதோட வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராலாக நான் ஃபைனல் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட அவுட்புட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். 2வது கிட்டத்தட்ட 1,60,000 இந்த வண்டி நாங்கள் பில் கோட் பண்ணியிருக்கோம் ஃபைனலு. ஆனால் நான் இந்த 1,60,000 நான் வந்து ரேட் வைஸ் கம்மி பண்ணி வேலை செஞ்சு இன்றைக்கி இவ்வளோ பில்லு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு சராசரி ஒரு ஒர்க் ஷாப்லேயே ஒரு ஷோரூம்லேயே நம்ம வண்டி வேலைக்கு விட்டோம்னா மினிமம் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் மினிமம் ஒரு 40 ரூபா 45 ரூபா போட்டாங்கன்னா, டிங்கரிங் மேலே ஒரு 20,000 போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இதே நம்மளுக்கு ஒரு 70 ரூபாய்க்கு மேலே வந்துடும். அப்போ மெக்கானிக்கல் ஒர்க்கு, சஸ்பென்சிங் ஒர்க்கு எல்லா வேலையும் நம்ம ஆரம்பித்து செஞ்சு எப்படியும் நம்ம வண்டி வெளியே எடுக்கும்போது கிட்டத்தட்ட 2,20,000 2,30,000 கம்பல்சரி பில்லு நம்மளுக்கு வெளியே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பார்டர் எல்லாமே கொடுத்து நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சுட்டேன். 2வது அந்த கார்னர் லைட்டு, ஹெட் லைட்டு, ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அந்த எக்ஸ்ட்ரா பார்க்கிங் எல்இடி வந்து மாட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் பார்க்க எல்லாமே லுக் வைஸ் அழகாக இருக்கும். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்கும் நான் ஓப்பனாக செஞ்சு பண்ணி கொடுத்துருக்கிறேன். இப்பயும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இதோட பெயிண்டிங்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட் வந்து 28,000 தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்.
அது போக மெக்கானிக்கல் வேலை கிட்டத்தட்ட ஃபுல் சஸ்பென்சிங், ஃப்ரண்ட் சஸ்பென்சிங், ரியர் சஸ்பென்சிங், ஆயில் ஃபில்டர், கூலண்ட் ஆயில், டீசல் ஃபில்டர், அப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்களா ஹெவி ஆர்னு அது மாற்றிருக்கோம். 2வது ஹெட்லைட்டு, ரியர் டை லைட்டு, அப்புறம் கார்னர் லைட்டு, அப்புறம் ஃப்ரண்ட்டு கிரில்லு, அப்புறம் லைட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாக் லைட் 2 மாட்டி இருக்கும் பாருங்கள். ஃபாக் லைட்டு எல்லாத்துக்கும் நீட்டாக தனித்தனியாக சுவிட்ச் வச்சு ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மீட்ரு எல்இடி ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கோட லேபர் ஃபிட்டிங்ஸ் பிரித்து மாட்டுறது எல்லாமே மெக்கானிக்கோட லேபரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து புதுசு போட்டிருக்கோம். சைலன்சர் ஃபுல் செட்டு புதுசு போட்டிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி உங்கள் வண்டிக்கு கோலிஸுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஒரிஜினல் பொருள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க கிடைக்கிறதுல. ஒரு 80% 90% எல்லாமே நான் விலை கம்மி தான் இந்த வண்டிக்கு போட்டிருக்கேன். ஏன்னா அதுவும் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் குவாலிட்டியான பொருள் போடுறேன், ஒரிஜினலான பொருள் போடுறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. ஏன்னா சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வண்டி எல்லாமே ஃபைனல் அவுட்புட்டுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஃபிங் பாலிஷ் போட்டுட்ருக்கோம். அந்த சின்ன சின்ன டெஸ்ட்டோ இல்லை அந்த டெஸ்ட்டுக்கு எதனா ஃபார்மாக இருந்தாலும் அது நீட்டாக வந்து எல்லாமே டல் பண்ணி இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம வந்து பாலிஷ் போட போகிறோம். நீட்டாக வந்து கரெக்ஷன் பண்ணி நீட்டாக வந்து தெளிவாக பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஃபைனலாக வந்து வண்டி டெலிவரி கொடுக்கும்போது நீட்டாக வந்து ஃபைனலாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி வேக்ஸ் வந்து மிஷினில் ஓட்டி ஸ்பாஞ்சு போட்டு ஓட்டி நீட்டாக வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டோர் பேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இதோட ஸ்பேர்ஸோட ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 60-70 ஐட்டம் வந்து இந்த பொருள் ஒரு 60-70 ஐட்டம் வந்து இந்த வண்டிக்கு போட்டிருக்கோம். இந்த சைடு மிரர் நிக்கல் போட்டிருக்கோம், டோர் ஹேண்டில் நிக்கல் போட்டிருக்கோம். இதோட அவுட் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த சைடு புட்ரஸ்ஸு, சாணி மேட்டு, வீல் கப்பு எல்லாமே நீட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். வண்டி வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு பாருங்கள். 2வது நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்பர் பிளேட் நீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் பிளேட்டில் 0 வராது. ஏன்னா இதோட முஸ்லீம்ஸ்க்கான ஃபேவரட்டான நம்பர் இது. அவங்க வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த எக்காரணத்தோடு இந்த வண்டி விற்கக்கூடாதுன்னு இந்த வண்டியை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. என்ன நம்பி உங்களுக்கு வண்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி அந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். 2வது ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கார் கஸ்டமரு. நான் யாருன்னு தான் தெரியாது. ஆனால் என்னை நம்பி இந்த வண்டி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட இவர் எனக்கு வண்டிக்கு ரொம்ப நாள் டைம் கொடுத்தாரு, பொறுமையாக இருந்தார். இவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுத்த அந்த டைமுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. அவர்கிட்ட ரெஸ்பான்ஸை ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப எனக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன் நான் இவர்கிட்ட நான் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு. 2வது இந்த வண்டியில் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பெண்டிங் விட்டுருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் அந்த மீட்டரில் வந்து முள்ளு மட்டும் வைப்ரேஷன் ஆகும்னு சொல்லிட்டு. அதுவும் திருச்சியில் நம்மளுக்கு கஸ்டமர் கான்டாக்ட் அங்கே இருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது இதில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் கான்டாக்ட் பண்ணி தான் கேட்கணும். ஏன்னா பொங்கலெல்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நான் அந்த பொங்கல் ஃப்ரீயில் தான் அந்த வீடியோஸ் போடுறேன். கிட்டத்தட்ட இப்போ நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது 1 by 1 வரும். என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வண்டி என்ன லோ பட்ஜெட்டில் பண்ணி தர முடியும் என்ன நம்பருக்கு ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு ஃபாலோ பண்ணுங்கள். 2வது அந்த டோர் பேட் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதோட ஃபைனல் அவுட்புட் எந்த அளவுக்குன்னு பார்த்துட்டீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.